நம்ம யாருங்கிறது முடிவு பண்ணுறது நம்ம பார்க்குற படங்கள், படிக்கிற புத்தகங்கள், மியூசிக், நம்ம மீட் பண்ணுற மக்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம கல்ச்சரில் ஒன்றா இருக்கிறது தமிழ் சினிமா. நான் இவங்கள பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். ஸோ இவங்களோட நடிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, பக்கத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் முதல் நன்றி மணி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ, ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். அண்ட் என்னோட ஏதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருந்தாலும் நான் கமல் சாரை எவ்வளோ வர்ஷிப் பண்ணுவேன்னு தெரியும். ஐ எம் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபேன்ஸ். ஸோ எனக்கு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பாதி நாள் ஷூட்டில் வந்து மணி சார் தான் ஆக்ஷன் சொல்கிறாரா, எதிரில் கமல் சார் தான் இருக்காருன்னு அந்த ஒரு மாயையிலே எனக்கு போயிடுச்சு ஷூட்டு. ஸோ ஐ வுட் ரிக்வெஸ்ட் ஹிம் டு கிவ் மீ ஒன் மோர் ஃபிலிம். அந்த இன்ப அதிர்ச்சியிலே எனக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐம் எ ஹியூஜ் ஃபேன். ஒரு ஏக்கலைவனை கூட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அப்சர்வ் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிது.